இந்த எபிசோட்ல வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம், இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு விட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோடு தான். எஸ் 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 அதாவது பைக்கர்ஸ், பைக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாக்டவுன்ல இருந்து அதை பார்த்து மோட்டோ விளாகர்ஸ் நிறைய பேரை பார்த்து இந்த தடவை இடம்லாம் போய் சர்வே பண்ணி எப்படி இருக்கிறாங்க. சர்வே பண்றதுன்னு இல்லை, ஒரு சில மோட்டோ விளாகர்ஸ் வந்து சர்வே பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் எங்க ஆபீஸ்ல இருந்தவனே பெங்களூர் போயிட்டாங்க இருந்து. அந்த மாதிரி ஒரு சில கதைலாம் இருக்கு. அது அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ஷோல வந்து ராஜர் மண்டேன் அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து இந்தியன் நேஷனல் பைக் ரேசர். ஸோ ஒரு ட்ராக்ல வந்து அவர் ரேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்காரு அகாடமியில. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்து 6 lakh kilometers வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு 30K. நீங்க வந்து காலேஜ்ல இருந்தே வண்டி வாங்கிட்டீங்களா? ஆமா, அதுல இருந்து நீங்க ஓட்டிருப்பீங்க. சரிங்க, நான் இப்பதான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பைக்கர் கம்யூனிட்டியில இருக்காரு. பேலிஸ்டிக் பைக்கர் கிளப்னு இருக்கு. அந்த டிஎன் பேஸ்டோட ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி தான் அது. ஸோ அதே மாதிரி அவர் ஆர்பி மோட்டோ விளாகர்ஸ்ன்றது இன்ஸ்டாகிராம்லயுமே யூடியூப்லயுமே இருக்காரு. ஸோ யூடியூப்ல வந்து அந்த மோட்டோ விளாக்ஸ் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றது, அப்புறம் ரிவ்யூ பண்றது நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி. ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கும் சென்ட் பண்ண, நீங்களும் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்து அதுல இருந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி எடுத்து போட்டேன். ஸோ அவரும் இருக்காரு, அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ ஜாக்கி ப்ரோ. ஹலோ கேகே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வாங்க. வணக்கம். ஓகே, நிறைய மோட்டோ விளாகிங் வந்து மோட்டோ விளாகிங் இல்லாம ஒரு பைக்கர்ஸ் வந்து அப்போ வந்து நான் ஒரு 10th 12th படிக்கும் போது ரோட்ல யாராச்சும் ஒருத்தர் தான் கியர்ஸ் போட்டு போவாங்க. அந்த பீரியட்லாம் இப்போ போயிருச்சு. நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆனா அது ஒரு சில பேர் வந்து வெறும் ஹெல்மெட்லாம் மட்டும் மாட்டிட்டு போவாங்க தெரியுமா? ஒரு வெறும் ஹெல்மெட் மட்டும் மாட்டிட்டு அது ஒரு சில பேர் அது ஃபேஸ் ரிவீல் பண்றது கூட அவங்க ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டால வாக்கி பெட்ரோல்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஐடியா இல்ல ப்ரோ. அவரு பைக்கர்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாரு. ஒரு மோட்டோ விளாகிங்ல அவர் ஹெல்ப் பண்றாரு. இங்க சென்னையில என்ன நடக்குது, யாருன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்றாரு. எனக்கு அவரை வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடா எனக்கு அவரை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சில மோட்டோ விளாகர்ஸ் பத்தி இந்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணோம். அதுக்கு முன்னாடி சாராக்கி கிட்ட வந்து அவருக்கு இந்த ரேசிங்ல எல்லாம் கொஞ்சம் பாப்பாரு, மோட்டோ ஜிபி எல்லாம் பாப்பாரு. அவர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா ப்ரோ. சொல்லுங்க சாராக்கி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கேள்வி என்னன்னா, நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்க. ஓகே, ரைட். சொல்லுங்க. நீங்க எனக்கு என்ன கேள்வினா ப்ரோ, வாட் மேட் யூ இன்ஸ்பயர் டு கம் இன்டு ரேசிங் ப்ரோ? உங்களுக்கு எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? எதனால, யாரால, எந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது? மோட்டோ ஜிபிக்குள்ள ஐ மீன் ரேசிங்குள்ள போலாம் அப்படின்றது உங்களுக்கு எப்ப இன்ஸ்பயர் ஆச்சு? யாரால, எதனால? ப்ரோ இது வந்து எப்படின்னா இது எப்படின்னா ப்ரோ, டு பி ஃப்ராங்க் வந்து ப்ராக்டிக்கலா எப்படி சொல்லணும்னா, எல்லா பசங்க மாதிரி எனக்கும் ஸ்பீடு பிடிக்கும், பைக்ஸ் பிடிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பசங்கன்னு இப்போ பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்து மாதிரியும் எனக்கும் ஸ்பீடுனா பிடிக்கும், பைக்ஸ்னா பிடிக்கும். ஸோ அந்த ஸ்பீடுங்கிறத வந்து எப்படி வந்து சேஃபா பண்ணணும், ஸோ ஸ்பீடுங்கிற விஷயத்த எப்படி சேஃபா கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்பதான் ரேசிங்கிறது உள்ள வருது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் சரி, பழைய ஜென்ரேஷன் சரி, இனிமேல் ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சரி, வேலண்டினோ ரோசிங்கிறதா ஒரு பயங்கர ஐகானா இருக்கும். ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா பைக்ஸ்க்கும் சரி, ரேசிங்லும் சரி, புது டைமென்ஷனா அவர் மாத்தினாரு. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இருக்க வேலண்டின் ரோசி ஏரா, அதுக்கப்புறம் வேலண்டின் ரோசிக்கு முன்னாடினே வந்து இப்போ அந்த மோட்டோ ஜிபி ஏரானே மாறிடுச்சு. ஸோ ரோசிக்கு அப்புறம் ரேஸ் எப்படி இருக்கு, ரோசிக்கு முன்னாடி ரேஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கேட்டீங்கன்னா, எல்லாத்து மாதிரி எனக்கும் வந்து வேலண்டின் ரோசி தான். ஸோ அப்படி பண்ணும் போதுதான் நம்ம இந்தியால வந்து, ஸோ இப்போ கிரிக்கெட்டுக்கு வந்து எப்படி ஐசிசி அந்த மாதிரி பிசிசிஐன்னு இருக்கு,
ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேசிங்க்கு வந்து FIM, FIA இருக்கு வேர்ல்டு லெவல்ல. ஸோ இந்தியால அதுக்கு சப்பா கீழே வந்து பாத்தீங்கன்னா FMSA இருக்கு. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இந்தியான்னு. ஸோ அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்க்கு வந்து அவங்க தான் ஹெட். நடக்கிற எல்லா மோட்டோ ஈவெண்ட்ஸ்க்கும், ஸோ மோட்டோ கிராஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும், கார் ரேஸ் இருக்கு, ரேலி இருக்கு, ஃபார்முலா கார் இருக்கு, LGP இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா சர்க்கியூட் ரேஸ்க்கும் சரி, ஆஃப் சர்க்கியூட் ரேஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெட். ஸோ அவங்க தான் வந்து ஹோமோகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட் ரேசிங்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ மோட்டோ ஜிபி பாத்தீங்கன்னா சர்க்கியூட் ரேஸ். ஸோ அதுல இந்தியால சர்க்கியூட் ரேஸ் இருக்கிறது பார்த்து எனக்கு அது கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி ஸோ கொஞ்சம் லீட் கிடைச்சு 2013 தான் நான் ரேசிங் ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஸோ 13, 14, 15 வந்து செல்ஃப் லேர்னிங் தான் எனக்கு இருந்துச்சு. எந்த ஒரு அகாடமியும் பெருசா அப்போதைக்கு இல்லை, 1-2 இருந்துச்சு, பட் தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால வந்து நம்மளே கத்துக்கிறது தான் எல்லாமே. ஸோ இப்போ வரையும் பாத்தீங்கன்னா வந்து ரோசியுமே வந்து இஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸ் ஒன்லி. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயம் அவர் கத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுதான் கம்ப்ளீட் சிலபஸ்னு ஒன்று மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரையும் கிடையாது. ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஒரு சேம் ட்ராக்கும் ஒரு லேப் ரெக்கார்டு ஏறிக்கிட்டே தான் போகும். ஒரு வருஷமும் நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நானே செல்ஃபா தான் லேர்ன் பண்ணேன். ஸோ நான் லேர்ன் பண்ணி 2017 தான் என்னோட லாஸ்ட் ரேசிங். ஸோ வந்து அப்பதான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதான் லாஸ்டா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் எண்டியூரன்ஸ் ரேஸ்ல வேர்ல்டு ரன்னர் அப், இந்தியால ரன்னர் அப்ல வந்தேன். ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து பண்ணேன். நிறைய ரேஸ் வந்து நான் நம்புற புரியல. கிரேட் ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 300 to 400 cc கேட்டகரியில வந்து நான் அது ரன்னர் அப் கப் வாங்கினேன். ஸோ அதுதான் என்னோட ரேசிங்ல லாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சில கிராஷ்னால அண்ட் எப்படி சொல்றது, அந்த மணி மேட்டர்ஸ்லாம், மேரேஜ் லைஃப், அதனால கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. இன்னும் ரேசிங் விடக்கூடாதுன்னு இப்ப நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எப்படின்னா, ஸோ இப்போ அகாடமிஸ்லாம் வந்து பயங்கரமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். மினிமம் சார்ஜ் பண்றாங்க, பயங்கரமா சார்ஜ் பண்றாங்க. பட் என்னோட விஷயம் என்னன்னா, ரேசிங் அவங்களாம் எப்படின்னா ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 15,000, 2 டேஸ்க்கு 30,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரேசிங் வந்து ஒரு நாள் 2 நாள் கத்துக்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பட் ஆனா அவங்க நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் ஆனா அதை வந்து 3 நாள் அது கத்துக்க முடியாதுல்ல. ஸோ வந்து அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், சீப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த காஸ்டும் நான் பண்றது கிடையாது. அஃபோர்டபுளா இல்ல நான் அஃபோர்டபுள் கூட சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ட்ராக் நான் போறேன்னா, இப்போ என்னோட பிளேஸ் வந்து திருச்சி. ஸோ சென்னை போறேன்னா ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு டிக்கெட் பேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஈச்க்கு ஒரு 100ங்கிறது தான் வரும். சோ பாத்தீங்கன்னா, சோ போயிட்டு ஃபுட்டு அதெல்லாம் பேர் பண்ண ஒரு ஆளுக்குங்கிறது ஒரு மந்த்துக்கு ஒரு கிளாஸ்னா ஒரு 200-300 தான் ஒரு நாளைக்கு வரும். சோ அந்த ரேஞ்சில வந்து நமக்கும் ஒரு இப்படி ஒன்னும் இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஒரு 12 கிளாஸஸ் மாதிரி வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா நான் கத்து கொடுக்குறேன். சோ இது வந்து நான் ப்ராஃபிட்டபிளா அந்த மாதிரி சொல்ல போனா. சோ எல்லாரும் அஃபோர்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் வருது எல்லா இடத்துலயும், பயங்கரமா இருக்கு ரோட்ல எல்லாம். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, நீங்களும் ரைடிங் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் வண்டி எடு, கியரை போட்டுட்டு ஓட்டிட்டே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து இந்த சர்க்கியூட் என்ன ப்ரோ, தட்டி தூக்கு அப்படின்ற மாதிரிதான், தட்டி தூக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, ரோட்ல போற எல்லாத்துக்குமே பிரச்சனை. சோ அதனால சர்க்கியூட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா ரோட்ல கண்டிப்பா ஃபாஸ்டா போவே மாட்டாங்க. சோ அது மாதிரிதான் ரேசிங் குள்ள வந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு இது இருக்கு. இதுல எனக்கு யாருன்னு தெரியல, எனக்கு VR46 இல்ல MM93 தெரியல. அவரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வந்து ரோட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டா ஓட்ட மாட்டேன், நான் ஓட்டுற இதுவே வந்து சர்க்கியூட்குள்ள தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது யாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ மார்க் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல ஸ்பீட் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க எதுக்காக அது வந்து சொல்றாங்க அப்படின்ற போது, அவங்க வந்து இவங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி வரும்போது அந்த சர்க்கியூட்குள்ளதான் ஓட்டணும்ன்ற ஒரு கண்டிஷன் இல்லாம அவங்க வெளியே ஓட்டணும்ன்ற மாதிரி பார்த்து அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவாங்க. எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது இவங்க இன்ஸ்பயர் ஆகி வராங்க, நம்ம அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அது வந்து நீங்க சர்க்கியூட் ரேஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வந்துடும் ப்ரோ. ஸ்பீட் டிசிப்ளின்ங்கிறது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து தானாவே வந்துடும். சரி, எங்கெங்க ஸ்பீட், ஏன்னா நீங்க நிறைய வாட்டி கிராஷ் ஆவீங்க. ஸோ அந்த கிராஷ் லைவா நீங்க பார்த்து நீங்க தப்பிச்சு வர்றப்போதான் உங்களுக்கு வந்து ரோட்ல வந்து அது எவ்வளவு அன்சேஃப்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. புரியுதா ப்ரோ? கண்டிப்பா. ஸோ அவங்களாம் வேர்ல்டுல பெஸ்ட் ரேசஸ் ப்ரோ. அவங்கள மிஞ்சின ரேசஸே கிடையாது வேர்ல்டுல.
சோ அவங்கள நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நல்ல விதமாவும் இன்ஸ்பயர் ஆவாங்க, தப்பாவும் இன்ஸ்பயர் ஆவாங்க. சோ இப்போ நமக்கு தெரிஞ்சே நான் வந்து எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் பாக்குறோம், VR46 அப்படின்னு சொல்லிட்டு வீலி பண்ணிட்டு போறது, மார்க் மார்க்கஸ் 99 93 போட்டு வண்டியில ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணிட்டு வேகமா ரேஷா ஓட்டுறது நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நெகட்டிவா இன்ஸ்பயர் ஆட நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்தியால இருந்து தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்ல, அந்த ரேசிங்கோட எக்ஸ்போஷர் இல்லவே இல்லை. அதுவும் இல்லாம அஃபோர்டபுள் கிடையாது. சோ அதனால அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க. அது கரெக்ட், நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் ஆனா ஒரு நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு தேவை கண்டிப்பா. அதாவது எனக்கு ஜாராக்கி எனக்கு அவ்வளவா ரேசிங் எனக்கு கொஞ்சம் ஆசை. எப்படின்னா வந்து எனக்கு வந்து டியூக் தான் வந்து வண்டி பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே வந்து ரேசிங்ல டியூக் தான் ஓன் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு RC390 எனக்கு ஆர்சி வந்து பிடிக்கும். ஆர்சியோட ஃபர்ஸ்ட் இருந்த நான் ஆர்சி தான் எனக்கு பிடிக்கும்னு அப்ப எங்க சர்க்கிள் ஜோன்ல சொன்னும் போது எனக்கு அதுதான் ஒரு ட்ரீம் பைக்காவே இருந்தது. அந்த வண்டி வந்து பிளாஸ்டிக்கோ ஃபைபரோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஈஸியா அந்த வண்டி உடந்துரும், நீயும் ஸ்பாட்ல செத்துருவேன் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஷேட் அது வந்து ஒரு மித்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து டியூக்கோட இப்போலாம் வந்து அந்த முன்னாடி இருக்க தூம்லாம் கொஞ்சம் மாறி வேற மாதிரி இருக்கு. அந்த கண்ணு, அந்த ஷார்ப்னஸ், எம்டிக்கும் அதே மாதிரி ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், இப்போ இதுக்கும் அதே மாதிரி இருக்கும். அந்த பைக்கோட பூம் வந்து இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு அப்போ ஒரு நீங்க சொல்றபடி ஒரு மித்து இருந்தது, இந்த வண்டி ஓட்டினா நீ செத்துருவ, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காலி, வண்டியே இருக்காது நீயே இருக்காது. ஆமா இல்ல ப்ரோ, அது வந்து ஆக்சுவலா உண்மைதான். அது ஏன்னா இப்போ இப்போ என்னோட ஏஜ் எல்லாம் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வண்டி வாங்கணும்னா பேசிக்கா ஸ்பிளெண்டர் வாங்குவோம், அடுத்து அப்பாச்சி வாங்குவோம், அடுத்த 220 வாங்குவோம், அடுத்தது R15 வாங்குவோம், அப்படிதான் போவோம். இப்போ இந்த கேடிஎம் வந்ததுக்கு அப்புறம் இந்த 18 வயசு வந்தோன்னு என்ன பண்றாங்க, அந்த வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. சோ அது வந்து அந்த ஸ்பீட் ஜம்ப் வந்து டிராஸ்டிக்கா நேரா ஒரு 200cc ஒரு 25-30 BHPக்கு நேரா போயிடுது. சோ அந்த 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 ஸ்பீட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குமே தெரியாது. சோ வந்து அந்த ஸ்பீடு வந்து புதுசா நம்ம ஸ்பீட பாக்கணும், எல்லாத்துக்கும் எப்படி அக்ரெசிவா தான் ஓட்டணும்ல, அந்த அட்ரினலின் ரஷ், அந்த பஞ்ச் எல்லாம் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு 200cc பைக்கை நம்ம கையில கொடுக்கும்போது அது இப்போ வந்து ஈஸி அஃபோர்டபுள் ஆயிடுச்சு. EMI போட்டாங்க, மினிமம் டவுன் பேமெண்ட் போட்டாங்க. சோ யார் வேணா எனிஒன் கேன் பை எ சூப்பர் பைக்ங்கிற லெவலுக்கு இப்போ வந்துருச்சு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே. சோ அந்த டியூக் 200 அந்த லான்ச் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா அந்த EMI அந்த ஆப்ஷனு அது மாதிரி 18 வயசு இருந்தா போதும் அந்த பைக் வாங்கலாங்கிறதுலாம் அந்த டைம்ல தான் பூம் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்து அந்த பைக்கோட ஹேண்டில் பண்ண தெரியாம தான், பைக்கை நம்ம தப்பு சொல்லவே முடியாது, ரைடர்ஸோட மிஸ்டேக் தான் அது. சோ நம்ம பைக்கை பிளேம் பண்ண முடியாது அது. ஆனா காமனா அது அப்படிதான் வெளியே போகும், இந்த வண்டி ஓட்டினா ஆக்சிடென்டா அப்படிதான். வண்டி ஓட்டுற ஆளுங்க வயசை பார்க்க மாட்டாங்க யாரும், வண்டியை தான் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. ஓட்டுற ஆளுங்க 18 வயசு இருக்க ஆளுங்க பார்க்க மாட்டாங்க. சோ டைரக்டா வந்து நேரா போடு, வண்டியில போடு, வண்டி தான் காரணம் அப்படின்றவாங்க. சோ நம்மளும் ஓட்டிருக்கோம், நம்மளும் KTM 2014 வாங்கின ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். என் கூட வாங்கினவங்க எல்லாம் வந்து அப்பவே வாங்கினவங்க தான். ஒரு கிராஷ் கூட இது வரைக்கும் யாருக்கும் ஆனதே கிடையாது. சோ நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதை பொறுத்து தான் வண்டி பிஹேவ் பண்ணும். அதுலயுமே அது ஒரு மித்து ஒண்ணு இப்பயுமே அந்த மித்து இருக்கு, வண்டி வாங்கினா இப்பயுமே இருக்கு. இது இந்த மித்து இல்ல, இன்னொரு மித்து இருக்கு. என்ன மித்துனா, வண்டி வாங்கின உடனே கொடுங்க நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணி கொடுக்குறேன், டாப் ஸ்பீட் செக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாராக்கி இருக்காருல்ல, ஜாராக்கி வந்து அவர் வந்து என்ன வண்டி வச்சிருக்காரு அவரை சொல்லுங்களேன். அவர் வண்டி இருக்குல்ல, அவர் வண்டியை வந்து யாருக்கும் ஓட்ட கொடுக்க மாட்டார். ஓகே, அது ஏன் அவர்கிட்டே கேளுங்களேன் நீங்க. சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, அது என்னன்னா இப்ப நான் என்ன வச்சிருக்கேன் 200, அது ஒரு 9 years ஆச்சு அது வாங்கி. அதுதான் வச்சிட்டு இருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் வெர்ஷன். நான் காலேஜ் படிக்கும் போது தான் கரெக்டா தேர்ட் இயர் படிக்கும் போது வாங்கினேன். அரௌண்ட் 2015 or 14 ஐ திங்க் சோ, 14 நினைக்கிறேன். அப்பதான் வாங்கினேன். 9 years ஆச்சு அது. நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா லைக் நம்ம வந்து ஒரு கண்டிப்பா வே ஆஃப் பேட்டர்ன்ல ஷிஃப்ட் பண்ணுவோம் கியரை, லைக் ஸ்மூத்தா அது கியர் உள்றதே தெரியாத அளவுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். இல்ல என்னதான் இருந்தாலும் கொடுக்க போறவங்க ஓட்டுறவங்க வந்து அது அவங்களுக்கு செகண்ட் வண்டி தான், அவங்க வண்டி கிடையாது. அந்த அளவு நம்ம பாக்குற கேர் அவங்களால பார்க்க முடியும். அது என்னன்னா லைக் கியரை வந்து லைக் அந்த லைக் டோல ஷிஃப்ட் பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் ஃபுட் அந்த ஹீல் இருக்குல்ல அதுல மிதிக்கிறாங்க. சில பேர் எல்லாம் பாத்துட்டு அப்படியே உயிரை கண்ணீர் வரும் கண்ணுல இருந்து. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. கியர் பாக்ஸ் போயிடும்டா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் நம்மளுக்கு அந்த டைம்ல பாக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, என் வண்டியில வந்து ஒரு நாய்ஸ் வந்தாலும் இரிட்டேட் ஆகும் லைட்டா. என்னடா தெரிஞ்சிரும், கிளீனா தெரியும். ஒரு சின்ன நாய்ஸ் வந்து நமக்கு தனியா தெரிஞ்சிரும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது என்னடா இது ரைட்ல இப்படி அப்செட் பண்ணி நம்மள ஓடினே இருக்கும் மண்டையில. சோ அதனால நான் யாருமே கொடுக்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் கொடுத்ததுன்னா அந்த 9 yearsல 2 பேர்கிட்ட தான் கொடுத்துருப்பேன். அதுவும் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பின் தான், ஓட்டி பாத்துட்டு வா, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்க முடியாது.
அப்படின்றோம். அவ்வளவுதான். ரெண்டே பேர் அது தான் இல்லாம ரிப்பேர் நம்ம பண்ணிருக்கோம். கொடுக்காம இருக்கவும் முடியாது. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கிட்ட ஆமா அவங்களே ஆமா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவன் கொடுக்க மாட்டான் ஆமா கேட்க கூடாதுன்னு. இருந்தாலும் ஆமா ட்ரிகர் பண்ணி பார்ப்பாங்க, கேட்டு பார்ப்போம் ஆமா தரானா அப்படின்னு. அதுதான் ப்ரோ, அந்த மாதிரி அந்த நடக்கும். மெத்து தான். டாப் ஸ்பீட் கொடு, டாப் ஸ்பீட் ஆமா வேணும், நான் முறுக்கியா பார்த்தாலும் ஆகணும், அது 140 தான் போதா, நீ வாங்கல இந்த வண்டி நான் 140 முறுக்கி காட்டுறேன், இந்த வண்டி இதுல எவ்வளவுதான் போகுது. இன்னொருத்தர் இதுல சிலது வேற பண்ணுவானுங்க. ஆமா ஆன்லைன்ல அவன் 160 போட்டிருக்கானே அது எப்படி அப்படின்னு பாப்பானுங்க. அது போகுது அப்படி, அது போவாதுடா. அதுவே நிறைய நிறைய பேருக்கு அது ஏன் 160 போகுதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா அந்த கேபிள் இருக்குல்ல ப்ரோ, அந்த கேபிள் வந்து ஆமா ஓட ஓட விரியும். சோ அந்த ஆமா ரொட்டேஷன் மாறும் போது அதுல கொஞ்சம் அந்த எரர்ஸ் எல்லாம் வரும். ஆமா ஆமா இப்பதானே சென்சார் வந்திருக்கு, அப்பெல்லாம் கேபிள் ஆமா தானே. ஆமா அதுவே நிறைய பேருக்கு புரியாது. என் அவங்க வண்டியில கிட்ட ஆர்கியூ கேபிள் அது பண்ணிருப்பானுங்க. என்கிட்ட அந்த ஆமா ஈஸியும் ஆமா கூட கிடையாது. என்கிட்ட என் வண்டியில அதெல்லாம் ஆமா, கிடையாது. வெறும் கார்பரேட்டர் கார்பரேட்டர் மாடல் தான். உங்களுது. ஆமா 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 ஆமா. அதாவது அதுல அதனால இதுல ஏதோ ஒரு கிராஸ் கனெக்ஷன், ஏதோ ஒரு கிராஸ் ஓவர் ஏதோ இருக்கும். அந்த ஓகே ஸ்பீடோமீட்டர்ல வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு ஆல்மோஸ்ட் 200 வருதுன்னா அதுக்குமே வண்டியில ஏதோ ஒரு பார்ட்ஸோட நம்பர்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பைக்லயும் நினைக்கிறேன், கார்லயும் இருக்கு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, என்னன்னு எனக்கு அது தெரியல. எனக்கு தெரியல. சொல்லுங்க. அதான் எல்லாமே மித்து சொல்ற மாதிரி தான் இதையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதையும் சொல்லிட்டு ஓகே இருந்தாங்க. ஓகே. நீங்க சொல்றபடி இன்டர்நெட்ல இவ்வளவு போயிட்டு இருந்தா அது இல்லங்க. அதுல வந்து ஆமா ஆமா. வண்டிக்குள்ள ஒரு பார்ட்ஸ்ல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் அந்த நம்பரை ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிரும், அதுக்குதான் அது போட்டிருக்காங்க அப்படின்னா. எல்லாம் போட்டு விடுறதுதான் ப்ரோ. இதுல வேற சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வேகமா ஓட்டாதடா. ஆமா, அது அது ஏன்னு எதுக்கு? கேட்டீங்கன்னா ஏன்னு தெரியாது. அது இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா இன்னும் வந்து தெரியல. அது மித்துன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரேஷன் பைக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அந்த எல்லாமே உள்ள இருக்க போர் பிஸ்டன் எல்லாம் வந்து மிஷின் பண்ணதுதான். சோ உள்ள ஆமா வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பவுடர்ஸ் இருக்கும். சோ ஆமா அதனால அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல தான் வந்து ஹீட் ஆகி அந்த பார்ட்ஸை விட்டு வெளியே வந்து ஆயில்ல கலந்து அது கீழே டெபாசிட் ஆகும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம ஃபாஸ்டா ஓட்டும் போது பிஸ்டன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கோடு விழுந்துரும். சோ அந்த ஆமா கோடு வழியா கம்பஷன் ஆகாம ஃபியூல் வந்து கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டா வந்து கம்பஷன் வேஸ்டேஜ் வரும். இன்ஜின் ஆயில்ல கொஞ்சம் கலக்கும், அந்த மாதிரி ஆகும். ஆமா அது இப்பெல்லாம் வந்து எல்லாமே மிஷின் பண்ணி ஹை ப்ரெஷர்ல வாஷ் பண்ணி தான் வருது. இருந்தாலும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கம்மியான கிலோமீட்டர்லயே பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து வேகமா ஓட்டாதுன்னு சொல்லுவாங்க. மத்தபடி அது வந்து செட் பண்றது, டியூன் பண்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பேசிக்கா அவங்க சொல்றது என்னன்னா, வண்டி டியூன் ஆகாது, அதனால நீங்க வந்து ஆமா 80க்கு மேலாம் ஓட்டாதீங்க, கொஞ்சம் அந்த எக்கானமிலேயே கொஞ்சம் அப்படி ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனா கிடையாது ப்ரோ. அது அந்த மாதிரி கிடையாது. இதுதான், அதாவது ஃபாஸ்டா ஓட்டினா அந்த 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 மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிஸ்டன் ஹெட்டையோ பிஸ்டன் சைட் வால்ஸையோ இல்ல போரோட சைட் வால்ஸையோ டேமேஜ் பண்ணி ஃபியூல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதுவே நம்மளால நோட் பண்ண முடியாது. இப்போ 1 lakh கிலோமீட்டர்ல வந்து கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஒரு 80,000ல வரும் கம்ப்ளைண்ட். ம் ஸோ அந்த 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு பெருசா தெரியாது, ஆனா வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனாலதான் வந்து கம்பெனில சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாரு மைலேஜ் பாரு 40 தானே 20 தான் தருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இவ்வளவுதான் மாதிரிலாம் கிடையாது. அந்த பார்ட்ஸோட ஒரு லைஃப் வந்து இவ்வளவு வருஷத்துக்கு தான் இருக்கும், இவ்வளவு கிலோமீட்டர் ஆமா, ஓடுற வரைக்கும் அது கண்டெயின் கொஞ்சம் ஆகும், கம்மியாகும். கொஞ்சம் ஆமா, கம்மியாகும். அதுக்குதான் அது கொஞ்சம் கம்மியாகும். ரியல் ரீசனாக ஆமா, இருக்கும். அதுவே நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் ஆனா அது கம்மி ஆகும். ஓகே, தியரிட்டிக்கலி அது கண்டிப்பா கம்மி ஆகும். அது எனக்கு எங்க சர்க்கிள்ல நாங்க உட்கார்ந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து காசு கம்மியா வாங்குவான், எவ்வளவு ஓகே வாங்குவான், ஓகே. 500 ரூபாய் 600 ரூபாய் தான் வாங்குவான் ஆமா அப்படின்ற. ஆமா, அது அப்படிதான் அப்ப வாங்க. ஏன்னா வந்து ஆயில் ஒரு மட்டும் தான் மாத்துவாங்க. ஆமா அதுலயுமே ஒரு ட்ரோல் இருந்தது. நான் வந்து வண்டியை ஓகே. வண்டியை எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் ம் கூட ஓட்டிருக்க மாட்டாங்க. ஒண்ணு அவன் இங்க இருந்து ம் கோயிலுக்கு எடுத்துட்டு பூஜை போட்டிருப்பான், டெலிவரி எடுத்துட்டு வந்து வச்சிருப்பான், அதுலயே 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும். இல்ல வண்டி ஆமா எடுக்காமலே 100 மாசம் ஆயிருச்சு, 1 மாசத்துக்குள்ள கொடுக்க சொன்னாங்க, இல்ல ஒரு 1000 ம் கிலோமீட்டர் ஓட்டி கொடுத்தாதான் அந்த ரீஃபில்லாவது பண்ணுவாங்க அப்படின்ற பிறகு நான் போய் கொடுக்கும் போது 500 ரூபாய் தான் கேட்டாங்க அப்படின்னு. இருக்கிற வாட்டர் வாஷ் மட்டும் தான் கேட்டாங்க, இல்ல ஆயில் எல்லாம் மாத்துறாங்க. டேய் ஓட்டினது 100 கிலோமீட்டர் எப்படா மாத்துவாங்க அப்படின்னு. இல்ல மாத்துறாங்க ப்ரோ அப்படின்னு. நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆயில் ஸ்கேம் தான் bro நிறைய ஷோரூம்ல நடக்குது. ஆமா பயங்கரமா ஆயில் ஸ்கேம் தான் நடக்குது. அது வந்து ஆமா யாருக்குமே அதை வந்து இப்படிலாம் பண்றாங்களான்னு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வண்டியோட ஆயில் கெப்பாசிட்டி 1 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஒரு பாட்டில் எடுத்துக்குவாங்க, 900 ml தான் ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஊத்திட்டு ஒரு 100 ml பழைய ஆயில் ஊத்திடுவாங்க. ஸோ நமக்கு ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயில் இன்ஜினுக்குள்ள போயிட்டாலே அது கலர் மாறிடும். அது புதுசா ஆமா பழசா நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா ஸோ அந்த ஆமா 100 ml சேர்த்து 1 லிட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி ஒரு வண்டிக்கு போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆமா 1 லிட்டர் பாட்டிலோட ஸ்கேம், அந்த ஆயில், அந்த பிரைஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது இப்படி பண்ணா ஆயில் ஸ்கேம் பரவாயில்லையே. ப்ராஃபிட். இல்ல இப்படி பண்ணா அது பரவாயில்லையே. ஆமா, ஆயிலே 6 லிட்டர் மாத்தாம ஊத்துறாங்களா? கொடுக்குறான் திருப்பி. ஆமா ஆமா ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஆயிலோட சேஞ்ச் ப்ராசஸே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப கேஸ்ட்ரால் எடுத்துட்டாங்கன்னா கேஸ்ட்ரால் வந்து ஒரு ஃபுல் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட்னா அது ஃபுல்லா வச்சுப்பாங்க. அதே மாதிரி இதுல இருக்க ஆயில ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு இதை எடுத்து புது ஆயில் வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராசஸே.
ஆயில் சேஞ்ச் பண்றதுனா. ஆனா இதுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ஆமா 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 நடக்கும். ஏன்னா நான் இது எப்ப ஃபீல் பண்ணேன்னா, ஹோண்டா வந்து என் ஃப்ரெண்டு CBR 250 பேசினான். எனக்கு வந்து ஆக்சுவலி 250 செக்மெண்ட்ல அது வந்து என்னோட ட்ரீம் பைக் மாதிரி. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைச்சேன். பட் அந்த ஓகே டைம்ல ஓகே வந்து லைக் இட் வாஸ் நாட் அஃபோர்டபுள். அந்த டைம்ல 2013-14 வந்து அப்பயே வந்து 2.33 லைக் ஆன் ரோட் ஓகே மாதிரி ஓகே இருந்தது. ஓகே. என் வீட்டுல பட்ஜெட். நானும் வச்சிருக்கேன் ப்ரோ, 250 வச்சிருக்கேன் ஒண்ணு. ஆமா, எனக்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி ஒன்னு சொல்றது, மாடல். அது வாங்கியே ஆகணும், செகண்ட் சேத வாங்கியே ஆகணும்னு இப்ப துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா லைக் என்னன்னா எங்கேயுமே கிடைக்காது பார்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இப்ப ஆக்சுவலி. ப்ரோ. ஒரு ஃபுட் பெக்ஸ்க்காக நான் 3 months வெயிட் பண்ணேன் ப்ரோ. அதுதான் சொல்றாங்க, அந்த பார்ட்ஸ்க்காக நான் பயப்படுறேன் இப்ப வாங்குறதுக்கு திருப்பி. இல்ல என் ஃப்ரெண்டுமே ஆனா 250 ஆறு வந்து வச்சிருக்கான். 2019 எடுத்திருக்கான், இப்பயும் வச்சிருக்கான். அவன் வண்டியில வந்து சொல்லுவான், ஹோண்டா ஷோரூம்ல போய் நான் கேட்டாலுமே எனக்கு பார்ட்ஸ் தான் மாப்பிள்ள வரமாட்டுது அப்படின்றான். ஆனா வண்டி வந்து அது வண்டியோட ஸ்பெக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும். வேற ஹோண்டாவோட லெவல்ல இன்ஜின் இருக்கும். வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இது. ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ல பவர் அவுட்புட் நிறைய எடுக்கலாம் ப்ரோ உள்ள இருந்து. ஆமா ஆமா, ஜாப்பனீஸ் டியூனிங் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் பக்காவா எடுக்கலாம் அதுல இருந்து ஆமா அவுட்புட்ஸ். நல்லா அதுல இருந்து பவர் அவுட்புட் ஆனா எனக்கு எடுத்துட்டே அவங்க இருக்கலாம். சொன்ன ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, அந்த வண்டியில வந்து எனக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது ஆமா மட்டும்தான் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா. ஒரே ஒரு டிராபேக்கா இருந்தது அப்படின்ற மாதிரி. ஆமா 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 அது இருக்கு. அதே மாதிரி அந்த வண்டியோட பொசிஷனுமே வந்து அப்ரைட் பொசிஷன், அக்ரெசிவா இருக்காது, கொஞ்சம் அப்ரைட் கொஞ்சம் பொசிஷனாவே இருக்கும். லீனியரா இருக்கும், ரொம்ப ஆமா அக்ரெசிவா இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க ரெண்டுக்குமே நீங்க அது ஆஃப் ஆமா, பண்ணி அது ஓட்டிக்கலாம். ரெண்டுமே மிக்சர் மாதிரி இருக்கும் ப்ரோ. அது லைக் ஆமா எப்படி ஆமா சொல்றது, ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் பைக் மாதிரி ப்ரோ. அது எனக்கு அது ரொம்ப ஆமா ஆமா பிடிக்கும். அதனால அந்த பொசிஷன் வந்து சூப்பரா நான் இருக்கும். உட்கார்ந்து ஒரு தடவை பார்த்தேன். லைக் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஏன்டா யாருமே ரெடி பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஒன்னு அப்ரைட், சூப்பரா இருக்கும். இல்ல லைக் டூ அக்ரெசிவ் அந்த மாதிரி இருக்கும். லைக் ஒரு கரெக்டான ஆமா ஒரு ஆமா லைக் ஒண்ணு அந்த ஆர்சி மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஆமா இது மாதிரி அட்வென்ச்சர் சுசுகில பைக்ஸ் மாதிரி மாதிரி இருக்கும். இருக்கும். ஓரளவுக்கு ஆமா கொஞ்சம் ஆமா. இல்ல, அட்லீஸ்ட் நிஞ்சா 400 மாதிரியாவது 300 மாதிரியாவது இருக்கும். லைக் கொஞ்சம் நிஞ்சா அப்ரைட்டா இருந்தது. 300 சிபிஆர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சிபிஆர் அளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுதான் லைக் அதுதான் அந்த அளவு பாயிண்ட். இருக்காது. இந்த CBR 250 அளவுக்கு கம்ஃபர்ட் வராது அதுல. வராது. ரைடிங் அதாவது பொசிஷனா இருந்தாலும் சரி, அந்த கம்ஃபர்ட்டா இருந்தாலும் சரி, அந்த இப்போ லைக் எப்படி சொல்லணும்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ப்ரோ. அது வந்து எப்படின்னா ட்ராக்குக்கு வந்து லைக் இந்த பைக் ரொம்ப வந்து நல்ல நீங்க வெஹிக்கிள் ப்ரோ அது, ரொம்ப ஆமா நல்ல வெஹிக்கிள் அது. ட்ராக்குக்கு நல்லா ஒரு ஒரு என்ட்ரி வெஹிக்கிள் மாதிரி ஆமா நீங்க யூஸ் ஆமா பண்ணா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அந்த வண்டியை. ஆமா நிறைய இல்ல பேர் என்ட்ரியில ப்ரோ, சொல்லியிருக்காங்க. அது நீங்க சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரியில இன்ன வரையும் ஓடிட்டு தான் இருக்காது. அப்படியா? ரொம்ப ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வச்சு நம்ம அவ்வளோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷனால நம்மளால அவ்வளோ டிஃபரன்ஸ் அதை ஃபீல் பண்ண முடியும் சிபிஆர் பொறுத்த வரையும். அதுதான் அந்த சூப்பரா ரெப்சால் இருக்கும். எடிஷன். ரெப்சால் எடிஷன் அதுதானே சிபிஆர் ரெப்சால் சிபிஆர் 250ல வந்துச்சு. ஆமா அந்த ரெப்சால் எடிஷன் அப்படிதான் அதுல இருந்து வந்துருது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ரெப்சாலோட எடிஷன் ப்ரோ, அது மோட்டோஜிபி ஓகே, எடிஷன்ல வந்துச்சு. அது இல்ல அதே அந்த கம்பெனில ரெப்சால் எடிஷன் ஒரு வண்டி தனியா விட்டாங்க. வந்துச்சு வந்துச்சு. அது 250 டியோலே தான் வந்துச்சு, இருக்கும். டியோலே வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஹார்னட்லயும் வந்துச்சு. ஆமா, இதுலயும் கூட வந்து யூனிகார்ன்ல கூட வந்துச்சு. யூனிகார்ன் ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பழைய மாடல்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு ஜெனரேஷன் வந்த செகண்ட் மாதிரி ஜெனரேஷன் எனக்கு யூனிகார்ன்ல வந்துச்சு அது. அந்த டைம்ல ஆர்னெட் வந்துச்சு அப்போ கண்டிப்பா. அந்த கிரீன் கலர் ஆர்னெட் ஒரு வண்டி இருக்குல்ல, சோ ஒரு ஆமா ஆர்னெட், நல்லா அதுக்கப்புறம் செகண்ட் மேட் ஆர்னெட் கிரீன். ஒன்று விட்டாங்க. அது ரெண்டுத்துக்குமே நடுவுல நான் ரெப்சால் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். ரொம்ப ரேர் கேஸ்ல எங்கனா யூஸ் பண்ணுவாங்க அந்த ரெப்சால். வண்டியில விட்டாங்க. அப்புறம் இன்னொரு வண்டி ஒண்ணு வந்துச்சு ப்ரோ நடுவுல, ஹார்னெட் மாதிரியே வண்டி கூட, ஸ்டன்னர் மாதிரி இல்ல, இன்னொரு வண்டி அது பேரு ஒரு டேஸ்லரா, எக்ஸ்பிளேடா, அதுல கூட வந்துச்சு. டேஸ்லர் ஏதோ ஒரு எக்ஸ்பிளேடா, வண்டி, எக்ஸ்பிளேட்னு ஏதோ ஒரு எக்ஸ்பிளேடு மாதிரி இல்ல, வேற ஒரு வண்டியில வந்துச்சு, அதுவும் வந்துச்சு. ஓகே. அதாவது நிஞ்சா நீங்க எடுத்தீங்க ஒரு பாயிண்ட். இப்போ நிஞ்சாவோட ஃபர்ஸ்ட் நிஞ்சா வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? 100ல ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தெரியும். ஆனா இப்ப நிஞ்சாவோட எல்லாத்துக்குமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எதை பேஸ் பண்ணி எனக்கு தெரியும்ன்றது யூடியூப் தான். யூடியூப் தான், மோட்டோ நான் விளாகர்ஸ் வந்து தான். மோட்டோ விளாகர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதாவது கண்டிப்பா நிஞ்சா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்ப எங்க ஃபேமிலில இல்ல ஃப்ரெண்ட் சவுண்ட்ல வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்க ஜெனரேஷன் வந்து இப்போ பைக்கிங்கோட ஒரு ஒரு அதுல வந்து இப்போ நீங்க ரேசிங்ன்றது ஒரு ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது தாண்டி இப்போ ஸ்டண்ட்டுமே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு சோ இப்ப அந்த கைண்ட் ஆஃப் பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த இப்ப நிஞ்சாக்கு ஒரு INCCல வர பைக்கோட பவர் என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு நிஞ்சா வேணும்ன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. புரியுது புரியுது. இப்ப நம்ம டைம்ல எப்படி டியூக் வேணுங்கிற மாதிரி இப்போ நிஞ்சாங்கிறது வந்துருச்சு. எனக்கு என்னன்னா ப்ரோ, இவங்க நிஞ்சா வாங்கிடுறாங்க, ஆனா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது 2 சிலிண்டர், அது எவ்வளவு இன்ஜின் ஆயில் எடுக்கும்ன்றது இவங்களுக்கு புரியல. அது இல்லாம கவாசாகி, ஓகேங்களா, கவாசாகி ஃப்ரீ சர்வீஸ்ன்றது நீங்க நினைச்சு கூட கனவுல பார்க்க முடியாது. செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ரேட் 18,000 ஆமா ப்ரோ. ஆமா, அது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன், டேய் நீங்க எடுக்கிறது விஷயம் இல்லடா, அதுக்கு நீங்க செலவு பண்ணணும், அந்த காஸ்ட் உங்ககிட்ட அஃபோர்டபுளா இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்க. ஆனா வண்டி
வண்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது. இப்போ பட் ஆனா கேரளால அப்படிதான் ப்ரோ பண்றாங்க. வண்டி வாங்குறது, நல்லா ஓட்டுறது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி எப்படி கொடுத்துறது, ஒரு மாசம் 2 மாசம் ஓட்டுறது, ஸ்ப்ராக்கெட் வீல் இன்ஜின்லாம் கொஞ்சம் கண்டமாயிட்டு அப்படியே வித்துறது. இல்ல அப்ப அது இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டெப்புக்கே போக மாட்டாங்கன்றீங்களா? இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது உங்களுக்கு அது பெரிய ப்ராசஸ் ப்ரோ. எஃப்ஐஆர் காப்பி வேணும், ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் போட்டோ எடுக்கணும், அது ஒரு ப்ராசஸே இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் வேரண்டாருக்குலாம் இன்சூரன்ஸ் வராது ப்ரோ. ஆமா வேரண்டாருக்கு வராது. ரைடிங் கியர்ஸோட ஒரு எப்படி சொல்றது இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க சொல்றபடி இப்ப இருக்க டைம்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ, இப்ப பசங்கலாம், இப்ப காலேஜ் பசங்கலாம் வந்து ரைடிங் கேஸ பத்தி தெரியாம அதை வாங்குறாங்க. சரி, இந்த இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கோம், இது போட்டதான் சீனு, இந்த மாதிரி ஒரு 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 6,000 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டாதான் கெத்து அப்படின்னாச்சும் அட்லீஸ்ட் வாங்கி போடுறாங்க. சரி, எல்லாரும் ஜாக்கெட் போட்டு போறாங்க, நம்மளும் ஜாக்கெட் போட்டு போவோம் அப்படிங்கிற அதை பத்தி அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமயே நான் அதை பத்தி போடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம், அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அதே ஆமா, அதே டைம்ல அந்த அந்த அமெச்சூர் ரைடர்ஸ், அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ற ரைடர்ஸ்ல என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ரைடிங் கேஸ் போட்டோம் எப்படி வேணா ஓட்டலாம், எவ்வளவு ஃபாஸ்டா வேணா ஓட்டலாம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு இப்ப நான் ஒரு ரைடிங் கேர் ஷாப் வச்சிருக்கேன் ப்ரோ. இப்ப நான் ஒரு ரைடிங் கேர் ஷாப் வச்சிருக்கேன் திருச்சியில, மோட்டோமேட்ரிக்ஸ்னு. சோ நான் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க, அது ஒரு 18 வயசு பார்த்தாலே தெரியும்ல, அவங்க வந்து மெச்சூர்ட் ரைடர் இல்ல. நம்மளால ஒரு அனலைஸ் பண்ண முடியும், என்ன வண்டி வச்சிருக்காங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு ஹெல்மெட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பேசுறதே தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரி ரைடர்ஸ் யாரை பார்த்தாலுமே நான் வந்து ஹெல்மெட்டோ ஜாக்கெட்டோ இல்ல ரைடிங் எந்த கியர்ஸ் எதோ வாங்கிட்டு வெளில போகும்போதும் ஒரு வார்த்தை சொல்லிதான் அனுப்புவேன். ப்ரோ, எந்த ஒரு கியரும் உங்களை 100% உயிரை காப்பாத்தாது, இம்பாக்ட கம்மி பண்ணும், அதை மனசுல வச்சுட்டு ஓட்டுங்கன்னு நான் சொல்லிதான் அனுப்புவேன் எல்லாத்துக்குமே. சோ அந்த விஷயத்த வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் பெரிய பிரபலங்களும் கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ரைடிங் கேஸ் போட்டிருந்தா நம்ம வந்து சேஃப், ஒரு அண்டர் த குக்கூன் நம்ம இருக்கோம், எதுவுமே ஆகாது, ஒரு டாடா ஐஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, யாரு என்ன அடிச்சாலும் நமக்கு வெளியே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. சோ வந்து அடி உழுவும், டாடா ஐஸ் கேட்டாதான் தெரியும், அந்த டாடா ஐஸ் கேட்டாதான் தெரியும் உனக்கு முதுகு அடிச்சாங்களே உனக்கு உள்ள வலிக்குதா அப்படின்னு. வலிக்குதுடா, கம்மியா வலிக்குது அப்படின்னு சொல்லும் அது. ஆமா, அந்த மாதிரி சொல்ல முடியாது வலிக்கலையே. இப்போ நீங்க அந்த கியர்ஸ்ல இருந்து நீங்க சொன்னபடியே ஒரு கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சிடென்ட்ல இருந்து இப்ப கியர்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணும் போது, இப்போ ஹெல்மெட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் நிறைய பேர் போட மாட்டாங்க, போலீஸ் பிடிக்குதுன்னு போடுறாங்க. அப்படி ஒரு ஹெல்மெட் போய் கொஞ்சம் சேஃப்டிக்குன்னு போடுறாங்க. ஆனா பிராண்டட் ஹெல்மெட் போட்டா கெத்துன்ற மாதிரி ஒரு சில ஹெல்மெட்ல ஏஜிவின் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற ஒரு காலம் வந்துருச்சுல இப்போ கொஞ்சம் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அது வந்து எப்படின்றது நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் ப்ரோ. என் கடையில ஏஜிவி ஸ்டிக்கர், என்னோட ஷாப்ல ஏஜிவி ஸ்டிக்கர் வச்சிருக்கேன் ப்ரோ. அதை வாங்கி என் கண்ணு முடியே ஒட்டிட்டு எல்லாம் போயிருக்காங்க எம்டி ஹெல்மெட்ஸ்ல. சரி, அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்களால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்கிட்டு அதை ஒட்டுறாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இது எப்படின்னா, நான் வந்து வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த இந்த ஃபேஸ் ஹெல்மெட், ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கு. நான் கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் ஏலகிரி அந்த மாதிரி கொஞ்சம் வேலூர்ன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர்ல வந்து ஷார்ட் ரைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பேசிக் ஹெல்மெட். அப்ப அவ்வளவு ஸ்பீடான ஓட்டல, நான் ஒரு 60-70 அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஹெல்மெட் வந்து நான் வாங்கணும், ஏன்னா இப்ப கொஞ்சம் நான் ட்ரெயின்ட் ஆயிட்டேன், எனக்கு கொஞ்சம் பிலீஃப் வந்துச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல போய் ஹெல்மெட் வாங்குறேன் ஒரு கடையில. வாங்கும் பொழுது நான் ஆக்ஸார் தான் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்பயுமே ஆக்ஸார் தான் வந்து இந்தியன் மேட்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள இருக்க ஹெல்மெட்ல நல்ல ஹெல்மெட். அதே மாதிரி டியூவல் லைசர் இருக்கும், பேடிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், நல்ல டைட்டான பேடிங் இருக்கும் அதுல. அதே மாதிரி எல்லா சர்டிஃபைடும் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இருந்தது, அதுல ஐஎஸ்ஐ இருக்கா இல்லன்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு இந்த கடை கிட்ட கேட்கறேன், அவங்க சொல்றாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க, ஐஎஸ்ஐ இல்லன்னா போலீஸ் பிடிப்பாங்க, ஐஎஸ்ஐ இருப்பா, நான் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறேன், ஸ்டிக்கர் ஒட்டி தரேன். இல்ல அப்படின்னா என்னன்னா, அந்த ஹெல்மெட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ப்ரியரா கம்ப்ளீட் பண்ணி அது சர்டிஃபை கொடுக்கறதுதான் வந்து அந்த ஸ்டிக்கரிங்ன்ற மாதிரி. அங்கதான் பக்கத்துல கார்பன் ஃபைபர், அதுவே ஃபேக்கா இருக்கு. கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் வந்து எனக்கு கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்டே வந்து எனக்கு தெரியாது, அவ்வளவு எனக்கு அவேர்னஸ் தான் இல்லை, அவ்வளவு நாலேஜ் தான் இல்லை. என் ஃப்ரெண்டு ஹெல்மெட் வாங்கும்போது கார்பன் ஃபைபர் வாங்கு, அது லைட் வெயிட்டா இருக்கும், அது கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது காஸ்ட் அதிகம்னு நான் போய் கேட்கும் போது 7,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அந்த கார்பன் ஃபைபர் இருக்குன்னா ஃபுல் பிளாக் அந்த மாதிரி ஒரு பிளைனா தான் இருக்கும். அது ஏஜிவிலே கார்பன் ஃபைபர் வந்துரும். அது எவ்வளவு சம்வாட் ஒரு 30K 40K மேல எனக்கு எக்ஸாக்ட்டா இல்ல, மினிமம் 65ல இருந்து 65 இருக்கு. அந்த ஹெல்மெட் பக்கத்துல வச்சுட்டு பக்கத்துல வேகாவோ இல்ல ஸ்டீல் பட்டோ ஏதோ ஒண்ணு போட்டு
ஃபுல்லா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு ஏஜிவின் பக்கத்துல வச்சு ஒட்டிடும் போது இதுல எது கார்பன் ஃபைபர் நான் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. இது இருக்கு, அடி வாங்கி பார்த்தாதான் தெரியும். உடைச்சு புல்டோசர் எல்லாம் ஏத்தி கூட பாப்போம். அப்பயும் கொஞ்சம் உடஞ்சிரும். ரெண்டுமே ஒரு ஹெல்மெட்னால நீங்க சொல்றபடி அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வராங்க. நீங்க சொன்னீங்களே சேஃப்டி கிடையாது, உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி, அதனாலதான் அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி சொல்றது, அதுலயே வந்து ஒரு பேடிங் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டீல் பேர்டு வேகாலாம் வந்து ரொம்ப பிராண்ட் வைஸ் மினிமம். இப்ப எப்படின்னா இவங்க வந்து சிட்டில ஓட்டுறவங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும். இப்ப அதுலயே வந்து பேடிங் எல்லாம் வச்சு கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா அதுலயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நிறைய ரேட்டுக்கு வந்து செல் பண்ணலாம். வருது, ஸ்டீல் பேர்ட்லயே வருது ப்ரோ. ஸ்டீல் பேர்ட்லயும் வேகாலையுமே உங்களுக்கு வந்து இப்போ டாட் சர்டிஃபைட் எல்லாம் கொஞ்சம் சர்டிபிகேஷனோட வருது. ஓகே, ஏன்னா இப்போதைக்கு எம்டிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல எம்டி இப்போ ஐஎஸ்ஐ சர்டிபிகேஷன் வருது. ஏஜிவி இப்போ ஸ்டாப்ல இருக்கு, ஹோமோஜுலேஷன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. ஐஎஸ்ஐ ஹோமோஜுலேஷன்ஸ்க்காக ஒருவேளை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்க ஐஎஸ்ஐ சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொஞ்சம் டெஸ்ட் நம்ம பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஏன்னா இந்தியன் ரோட் கண்டிஷன் மாதிரி வேர்ல்டுல எந்த ஒரு ரோடுமே இருக்காது. அந்த பாத் ஹோல்ஸ் பம்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த அளவு சேஃப்னு நமக்கு அதை நம்ம கமெண்ட் பண்ண வேணாம். பட் ஆனா வந்து இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் டெஸ்டிங் இருக்கும் கண்டிப்பா. இல்ல ப்ரோ, அது கமெண்ட் பண்ணலாம் கிடையாது. இல்ல அது வந்து நமக்கு தெரியாதுல அது எந்த அளவு அவங்க டெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு நமக்கு அந்த அளவு இன்ன வரைக்கும் வெளியில வரல. ஆனா வந்து ஒரு பேசிக்கா நம்ம ஐஎஸ்ஐ தேவை அப்படிங்கிறப்போ ஐஎஸ்ஐ பிளஸ் நம்மளோட சேஃப்டிக்கு ஒரு இசி ஒரு டாட்டர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடட் சேஃப்டியா நம்ம வாங்கிக்க வேண்டியதான். ஆனா மினிமம் ஐஎஸ்ஐ கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா நம்ம அது தப்போ கரெக்டா கவர்மெண்ட் ரூல்லாம் நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பியூசி சர்டிபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து இப்போ இத்தனை பொல்யூஷன் சர்டிபிகேட் இப்போ வந்து இவ்வளவு சிசிக்குள்ளதான் எடுக்கணும், இவ்வளவு சிசி அப்படி கிடையாது. எல்லா வண்டிக்கும் எடுக்கணும். அதாவது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் இப்ப BS6னா வந்து ப்ரொடக்ஷன் டேட்ல, அதாவது வண்டி ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல இருந்து ஒரு 2 years 3 years ஒரு அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ BS6 வருதுன்னா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ல இருந்தோ இல்ல ப்ரொடக்ஷன் டேட்ல இருந்தோ இவ்வளவு வருஷம் வரைக்கும் அது வேலிட்னு அவங்களே வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து நம்ம வருஷம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம இது பண்ணணும். இப்போ என்னோட ஹார்லி டேவிட்சன் வந்து 3 years கொடுத்துருந்தாங்க வண்டி எடுத்து. ஸோ 3 yearsோட அது முடிஞ்சு BS4 அது. ஸோ 3 yearsக்கு அப்புறம் ஈச் இயர் வந்து நான் பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்து சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. லைக் இப்போ இந்த ஹெல்மெட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, ஹெல்மெட்ஸ் வந்து லைக் ஸ்பீட் வைஸ் வந்து லைக் அந்த சிசி கேட்டகரி வைஸ் நீங்க எடுப்பீங்களா, இல்ல லைக் அந்த ஸ்பீட் நம்ம எவ்வளவு க்ரூஸ் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்மெட்ஸ் மாறுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அடி எல்லா அடியும் ஒண்ணுதான். அதனால ஹெல்மெட் வந்து லோவர் சிசி வண்டினாலும் ஹையர் சிசி வண்டினாலும் இம்பாக்ட் ஒன்னாதான் இருக்கும். மாறலாம்ல? ஆமா, ஏரோடைனமிக்ஸ் மாறலாம். பட் சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹையர் சேஃப்டில யூஸ் பண்றதுதான் லோவர் சிசி வெஹிக்கிளுக்கும் ஹையர் சிசி வெஹிக்கிளுக்கும் நல்லது. ஏரோடைனமிக்ஸ் வண்டிக்கு வண்டி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ப்ரோ. இப்போ அட்வென்ச்சர் பைக்ஸ்னா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். நார்மல் நேக்கடுக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கும் மேக்ஸிமம் ஏரோடைனமிக்ஸ் ஒன்னாதான் இருக்கும். விண்ட் ஃப்ளோ வந்து அது ப்ரோ என்னமோ ப்ரோ 80-90 தான் வந்து அலௌடு ஸ்பீடு வண்டிக்கு. அதாவது சேஃபர் ஜோனுக்கு. அதாவது ஆமா இந்தியன் ரோட்ஸ்க்கு எப்படின்னா இந்தியன் ரோட்ஸ்க்கு அடிபட்டு தப்பிச்சு வர அளவு ஸ்பீடு. அதுவும் வந்து அடிப்பட்டா ஒன்னாதான் சொல்ல மாட்டேன், அடிபட்டு நம்மளால தப்பிச்சு வர முடியற ஸ்பீடு 80-90 தான். அந்த ஸ்பீடுக்கு எந்த ஹெல்மெட் வேணா போடலாம். அந்த ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் வேலைக்கே அதுக்குள்ள பிக்சருக்குள்ளே வராது. எந்த ஹெல்மெட் வேணா அந்த ஸ்பீடுக்கு போடலாம். ஏன்னா அடிப்பட்டா 1 மாசம் 2 மாசம் படுத்த படுக்கையில இருந்து எழுந்து வர அளவுக்கு ஒரு ஸ்பீடு, அளவுக்கு ஒரு ஸ்பீடுனா 90 தான் மேக்ஸிமம். 6 waysனா ஒரு 100. அதுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனா ஒரு சேஃபர் ஸ்பீடு ரொம்ப ரேஷா ஓட்டுறதுக்கு ஒரு 90 to 100. ஏன்னா இப்ப வந்து மினிமம் ஸ்பீடே 100ன்னு திருச்சி ரோட்ஸ் எல்லாம் நான் பாத்துட்டேன், நான் ஹைவேஸ் எல்லாம் பாத்துட்டேன். மினிமம் ஸ்பீடே 100 எல்லாம் போர்டு இருக்கு. சென்னை அவுட்டரிங் ரோட்லயே வந்துருச்சு 100. இங்க திருச்சியில நான் வந்து 100ன்னு பாத்திருக்கேன். அது ஏன் 100ன்னு அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதுல 3 லைன் இருக்கு. இல்ல 2-way ரோட்லயே திருச்சியில 100 இருக்கு ப்ரோ. ஓ 2-wayலயா? 2-wayலயே வந்து அவுட்டர் ரிங் ரோட் திருச்சி அவுட்டர் இப்போ புதுசா போட்டிருக்காங்க, அதுல 100 இருக்கு. ஓ ஆமா, அதனாலதான் நான் வந்து நான் ஓப்பனா அந்த சோசியல் மீடியால 100ங்கறத நான் சொல்றேன், எல்லாம் சொல்லவே மாட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஆமா 100ன்னு இப்போ புதுக்கோட்டை டு தஞ்சாவூர்ல இருக்க அந்த ஏர்போர்ட் தாண்டி இருக்க ரோட்ல வந்து நீ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக். அதுலயே 100 மினிமம் ஸ்பீட் போட்டிருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க அந்த சூப்பர் லைசன்ஸ் அதான் நீங்க சொன்னபடி அந்த ரேசிங்கான ஒரு இது அதுவும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அகாடமி இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மற்றபடி இந்த ஹெல்மெட்ஸ் அதான் பேசிக்கா பேசிட்டோம். ஸோ இப்போ இது தவிர்த்து ஒரு ரியல் டைமா வந்து இப்போ வர பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எந்த ஒரு ஃபர்ஸ்ட் பைக்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டியோ வச்சிருந்தேன், ஒரு 110cc.
இப்போ அடுத்து நான் ஜாவா வச்சிருக்கேன், அது ஒரு 300 சிசி. ஏன்னா என்னோட அப்கிரேட் வந்து எனக்கு ஜாவா எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் எதுக்காக வந்தது அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். இது வந்து நான் அது நல்ல வெஹிக்கிள். ஆனா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து எங்க சர்க்கிள் வந்து எல்லாருமே அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து என்னோட ஏஜுக்கு அந்த ஃபேக்டருக்கு இன்னொரு ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீ எடுக்கலாம், ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஏஜ்டுன்ற மாதிரி அப்ப கொஞ்சம் எடுக்கலான்ற மாதிரி அந்த பாயிண்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட் இருந்தது. அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து அவங்க ஜோன்ல சொன்னாங்க, அது கரெக்ட். அதை வந்து நம்ம கரெக்ட் இதெல்லாம் தப்புன்னா ஜட்ஜ் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஜாராக்கியே வந்து அவர் ஃபர்ஸ்ட் பைக்கே எனக்கு தெரிஞ்சு என்எஸ் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. கேட்டா ஒரு ரீசன் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள ஒரு போட்டி போடுற மாதிரி வந்துடும். அதாவது இப்ப நான் வந்து ஒரு சிசி ஃபேக்டர்ல தான் நான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் 110 சிசி ஓட்டும் போது ஒரு 60 டியோலயே வந்து 70 ஒரு டைம்ல, அந்த டைம்ல தான் ஒரு ஆபீஸ் அந்த போஸ்ட்ல கொஞ்சம் ஓட்டினா ஜாலியா இருக்கும். டியோலாம் எடுத்து நான் பாண்டிச்சேரி எல்லாம் போயிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது வந்து எப்படி போனா எனக்கும் தெரியாது. அதுதான் சும்மா யூடியூப்ல போட்டாங்க லாங் ரைட், சென்னை டு சென்னை ஃப்ரம் பக்கத்தில் லாங் ரைடு எங்க போட்டு போட்டா பாண்டிச்சேரின்னு ஃபர்ஸ்ட் வந்தது. இல்ல மகாபலி அப்பதான் வரும். ரெண்டு இருந்தா ஒண்ணு பாண்டிச்சேரி இது, இல்ல மூணாவது ஆப்ஷன் வந்து ஏலகிரின்னு காட்டும். இப்ப சென்னைன்னு போட்டால் அடுத்து வந்து இங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் காட்டாது, லடாக் அந்த மாதிரி. இங்க இருந்து ஏன் அப்படி காட்டுறீங்கன்னா, அதாவது எக்ஸல்ல இங்க இருந்து கோவாக்கும் போயிட்டாங்க, லடாக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இல்ல பைக்கை வந்து சொல்ல மாட்டோம் நம்ம, லைக் எந்த சிசி வேணாலும் ஓட்டலாம். பட் ஆனா அதோட லைக் அது எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லைக் சேஃபாவும் இருக்கு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, டயரிங்கா இல்லாம உங்களுக்கு சேஃபா கூட்டு போதா, அதுதான் மேட்டர். ஐயோ பண்ணலாம், பண்ண முடியாது. எக்ஸல் எல்லாம் எப்படிதான் போனாங்களோ தெரியல ப்ரோ. எங்க வீட்டுல ஒரு எக்ஸல் என்னால அது 40லயே என்னால தஞ்சாவூர், அதாவது திருச்சி தஞ்சாவூர் 50 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ ஒரு நாள் எடுத்துட்டு போலான்ட்டு போனேன். என்னால ஒரு 30 கிலோமீட்டர் கூட 40லயே போக முடியல, போர் அடிச்சிருச்சு. ஆமா, அது வந்து கண்டிப்பா ஒரு மென்டல் இது வேணும், மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் இது கண்டிப்பா 100. வண்டி வலிய விடுங்க, நீ வந்து பாடி பெயின் அந்த ஃபெட்டிக விடுங்க, அது எல்லா வண்டியிலயும் வரும். ஏன்னா இந்த வண்டியில ஒரு 100 கிலோமீட்டர்ல வந்துடும், அந்த வண்டியில மத்த வண்டியெல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் வரும். ஆனா கண்டிப்பா வரும். 1250 GS வச்சிருந்தாலும் வலி வரும். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ல வரும். வலிய விட்டுருங்க. ஆனா அந்த மென்டல் அந்த இதுதான் டார்ச்சர் தான் எப்படி வந்து பேர் பண்ணிட்டு ஒரு ரைடர் எல்லாம் சைடுல போற ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான் நமக்கு. அதுவும் இல்லாம ஹைவேஸ் எல்லாம் நீங்க 40ல போறப்போ நைட் டைம்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு இந்த கேபிஎன் பஸ் மாதிரி இந்த பெரிய வால்வோ பஸ் எல்லாம் கிராஸ் ஆச்சுன்னு வைங்களேன், வண்டியை உலுக்கி விட்டு பாருங்க. நம்ம பெரிய வண்டி வச்சிருந்தாலே உலுக்கி விட்டுரும் ப்ரோ ஒரு மாதிரி. ஆமா ஆமா ப்ரோ, ஹார்லி எல்லாம் அப்படி தூக்கி வீசுற அளவுக்கு எல்லாம் போறானுங்க ப்ரோ. அது இந்த பாண்டிச்சேரி பஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, எப்பா கண்ணா பின்னாடி ஏறி வருவாங்க ப்ரோ. நல்லா பயந்துருக்க ப்ரோ, நிறைய தடவை உயிரை கையில புடிச்சுலாம் ஓட்டி இருக்கேன். அதுல எப்படின்னா பேரிகேட்ஸ், நாங்க பாண்டிச்சேரி வரும்போது தான் ஃபர்ஸ்ட் அப்பதான் ரைட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நான் கார்ல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். பேரிகேட்ஸ் இருக்கும், ஓகேவா? பேரிகேட்ஸ்ல என்னன்னா ஸ்லோ பண்ணி வரணும். அங்க இருந்து இங்க இருந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி கொஞ்சம் விசிபிள் தெரியும் போது அங்க இருந்தே பாஸ் அடிச்சிருவான். பேரிகேட் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஓட்ட போறோம். பாஸ் அடிச்சுட்டு வந்து டக்குன்னு ஏதோ ஹேண்ட் பிரேக் அடிச்சு ட்ரிஃப்ட் அடிச்சு போயிட்டு அவன் பாட்டு சர்ன்னு போயிடுவான். பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பானுங்க எல்லாம். இல்ல அது அதாவது எங்களுதுலயே ஒரே ரூட்லயே ஓட்டிட்டு வேற இருப்பாங்களா ப்ரோ, அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பேரிகேட் வரும், இவ்வளவுதான் கேப் இருக்கும், அது ஓரளவு மனப்பாடம் ஆயிடும். இல்ல காருக்குள்ள வந்து அவனுங்க ஏதாச்சும் சீன் காட்டுறது கூட பண்ணுவானுங்க, அந்த மாதிரிலாம் கூட நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் அப்படியே இது பண்ணிட்டேன். எதுக்குன்னா இப்ப நான் வந்து சிசி பேஸ் பண்ணி பைக் எடுத்தேன். இப்ப நான் அடுத்து போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்சி எடுக்கணும்ன்ற ஒரு கட்டத்துக்குள்ள நான் இன்னும் நுழையில. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சி தான் எடுக்கணும், காலேஜ் படிக்கும் போது எடுத்தோம்னா அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி என்னோட ட்ரீம் பைக் என்னதான்ற மாதிரி எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வர வச்சு, அப்புறம் நம்ம எப்படிலாம் ஸ்பெக்கு தான் பார்த்து வாங்கணும், நமக்கு பெர்ஃபார்மன்ஸ், நம்ம பட்ஜெட், அது சர்வீஸ் விட்டா எவ்வளவு காஸ்ட்ன்ற மாதிரி பார்த்து வாங்கணும். அதே மாதிரிதான் ஜாராக்கியோட மைண்ட் செட்டும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பைக் எப்படி எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி அப்கிரேட் பண்ணீங்க, அதோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் சம்மரி மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் பைக்னு கேட்டா எங்க அப்பாவோட வண்டி தான் ப்ரோ. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவந்தி ஆட்டோ கியர்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. கெல்வினேட்டர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல தனுஷ் ஓட்டிட்டு வருவான்ல, ஆமா, படிக்காதவனா என்ன படம் அது, இந்த படம் ப்ரோ, அமலா பால் கூட வரும், வேலையில பாட்டா தெரியல ஓட்டிட்டு வருவான்ல, அந்த டைப் ஒரு மொப்போடு. அதுதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பைக் அது. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா ஸ்பிளெண்டர் வாங்கினாரு, பழைய ஸ்பிளெண்டர் 2001 அந்த மாடல் இருக்குல்ல அது. எனக்குன்னு நான் ஓன் பண்ண வண்டி அப்பாச்சி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ப்ரோ, ஒரு ஒயிட் கலர் அப்பாச்சி 160.
அதுக்கப்புறம் அந்த வண்டி செல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பல்சர் 220 வாங்கினேன். 2009 வாங்கினேன். ஸோ அதுல கொஞ்சம் வண்டியில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சு. அது என்னதான் பண்ணாலும் ரெக்டிஃபை ஆக முடியாதனால அந்த வண்டி விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் என்கிட்ட இன்ன வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வண்டி வாங்கினேன்? ஆர்சி வாங்கினேன். 2014 வாங்கினேன். ஆர்சி 390 வாங்கினேன். அது இருக்கு. R15 வெர்ஷன் 2 இருக்கு. வெர்ஷன் 2 வந்துச்சுல ப்ரோ, அது இருக்கு. சிபிஆர் 250 இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு மொப்பட் ஒன்று வாங்கினேன். வெஸ்பா வாங்கினேன் லோக்கல் யூஸ்க்கு. ஆர்சி ஒரு வாட்டி எடுத்துட்டு போக முடியல. ஸோ அதுக்காக ஒரு வெஸ்பா 150 XXL வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன் ப்ரோ, ஹார்லி ஸ்ட்ரீட் ராடு வாங்கினேன். இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன், ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கேன். இந்த பெட்ரோல் கன்ஸ்டன்ஸ்க்காக ஓலா S1 ப்ரோ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த பைக்கோட ஜம்ப் வந்து சிசி ஜம்பா இல்லாம 90cc 100 150 200 250 அப்படிதான் நான் வந்து போயிருக்கேன். ஸோ இப்போ அந்த மொதல் 2 வண்டியை தவிர எல்லா வண்டியும் வீட்டுல அப்படியே ஓரமா நிக்குது. கொடுக்க மனசு இல்லாம அப்படியே வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ கொடுத்தாலும் அடிமட்ட ரேஞ்சு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கூடவே இருந்தது இல்ல. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நம்ம கூட அது வந்து சேஃபா இன்ன வரையும் என்ன உயிரோட வச்சிருக்குன்னா பைக்ஸ் தான். அந்த பைக்ஸை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னா வீட்லயே இருக்கு எல்லாமே. நம்ம இதில் நம்ம அங்கத்துல ஒரு அங்கமா அது லவ் பண்றவங்க, பைக் லவ் பண்றவங்களுக்கு ட்ரூவா லவ் பண்றவங்க எல்லாருமே அதான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போறானுங்களே பைக்குங்கிறது மாதிரி, அது மாதிரி அதெல்லாம் வந்து பொய். அதை ஃபீல் பண்ணி தான் பாக்கணும். ஆமா, அது வந்து ஒரு சின்ன சவுண்ட் ஓட்டுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு கூட உட்காந்து வண்டி. ஆமா ஆமா, இன்னைக்கு ஹார்லியோட இண்டிகேட்டர் பிரிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. தண்ணி உள்ள போயிட்டு அது வெளியே வரவே இல்லை. எனக்கு அது ஃபுல்லா அது வந்து ஹீட் சீல் போட்டு வச்சிருக்கானு. அது எப்பறம் தண்ணி இருக்கு, அது ஒண்ணும் பண்ணாது. எல்இடி பல்ப் தான், ஹாலஜன் பல்ப்னா ஏதாச்சும் ஆகும். எல்இடி பல்ப் தான், அந்த உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி ஒண்ணுமே பண்ணாது. இது தண்ணி இருக்குதே எனக்கு கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். போற பரப்பெல்லாம் தண்ணி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 மாசமா தண்ணி இருக்கு. அது ஒண்ணுமே பண்ணாது யாரையும். இன்னும் பாத்துக்கிட்டு போறப்ப மண்ணில ஓடிக்கிட்டே இருக்கும். லைக் ஆமா, மண்ணில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அதுதான் லவ் பண்றது மாதிரி இருக்கும். ஆமா, அந்த பாண்ட் வந்து வண்டிக்குள்ள இருக்க பாண்ட் என்னைக்குமே ஒரு பிரஷியஸ் பாண்ட் ப்ரோ. ப்ரோ அந்த பைக் ஓட்டும் போது அந்த செயின்ல வந்து அந்த ஸ்மூத்னஸ் கேட்கும் பாத்தீங்களா, அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து அப்படியே சர்க் சர்க் ஒரு மாதிரி நல்லா. அதாவது லூப் அடிக்கல. ஒரு நல்ல பைக்கர்னா ப்ரோ செயின் சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சிடலாம். செயினை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல பைக்கர்னா அவனோட செயினை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இவன் வந்து நான் வண்டி மெயின்டைன் பண்றானா இல்லையா. வண்டி தொடக்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. அது வந்து யாரு வேணா தொடக்கலாம், தண்ணி வச்சு கூட அடிக்கலாம். செயினை பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். ஒரு சவுண்ட் செயின் கண்டிஷன்லயே தெரியும். நீங்க சவுண்டால யூ ஃபர்கெட் இட். சவுண்ட விட்டுருங்க. ஒரு ஒரு வண்டியில ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அந்த செயின் சவுண்ட் தனியா கண்டுபிடிச்சிடலாம். செயின் சவுண்ட் தனியாவே தெரியும். ஏன்னா வண்டியில அப்படிதான் தெரியும். ஆமா ஆமா, கிறுக்குன்னு சவுண்ட் வரும். அது லைஃப், செயினோட லைஃப் ஃபர்ஸ்ட் 1000 ஒரு மாதிரி வரும், அடுத்து ஒரு மாதிரி வரும். அது இல்ல, அது ஒரு அத கண்ணுல பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்றாங்க. ரஸ்ட் இல்லாம அது கிளீனா, ரஸ்ட் இல்லாம கிளீனா அட்ஜஸ்ட்மென்ட், அந்த தொங்குறது அதுலயே தெரியும். கடக்கடக்குன்னு அடிக்காம அதெல்லாம் வந்து இருந்தாலே லைக் ஓகே நல்லா பைக்க பாத்துக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆமா, ஒரு ப்ரொஃபஷனல் பைக்கரோட ஒரு செயினை போய் பாருங்க ப்ரோ, அப்படி கிளீனா வச்சிருப்பான். ஆமா, நல்லா இருக்கும். இத்தனைக்கும் அத வந்து லைக் இப்ப நானா மோட்டோ ஜிபியோட இதெல்லாம் பாத்திருக்கேன் ப்ரோ. அந்த ப்ளூ போஸ்ட் மாதிரி பாத்திருக்கேன் நிறைய. அந்த வண்டிய பிரிச்சிருவாங்க கம்ப்ளீட்டா, கழுவிக்கிட்டே இருப்பாங்க. வாஷ் பேஷன்ல வச்சு கழுவுவானுங்க ஒண்ணு. ஆமா, அப்படியே தொடைப்பானுங்க, அப்படியே பல 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 பல. அவங்களோட டைமிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100th of the seconds எல்லாம் டிஃபரன்ஸ் வரும். இப்போ நான் ரேஸ் ஓட்டும் போது, நான் செகண்ட் முடிச்ச போது ஃபர்ஸ்ட் முடிச்சவருக்கும் எனக்கும், ஃபர்ஸ்ட் முடிச்சவர் வந்து 115.161 சம்திங், நான் 115.261. ஸோ அந்த 100th of the seconds எல்லாம் டிஃபரன்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ அந்த சின்ன சின்ன டஸ்ட்ல இருந்து, நட்டுல இருக்க அந்த ஸ்க்ரூல இருக்க அந்த கிரீஸோட வெயிட்ல இருந்து ஒவ்வொரு போல்ட்டுமே வந்து மேட்டர்ஸ். அதுல அதனால அவங்க அவ்வளவு கிளீனா வச்சுக்குவானுங்க, தொடச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதுவும் இன்ஜினை வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேல ஓட விட மாட்டாங்க. அது ஒரு வேற ஆக்சுவலி மொத்தம் 6 இன்ஜினும் 7 இன்ஜினும் வந்து ஃபேக்டரி டீமுக்கு இத்தனை இன்ஜின், சேட்டலைட் டீமுக்கு இத்தனை இன்ஜின் இருக்கு. அது கரெக்டான நம்பர்ஸ் எனக்கு தெரியல. ஃபேக்டரி டீமுக்கு கொஞ்சம் இருக்கும், சேட்டலைட் டீமுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆமா, சோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது நீங்க வந்து பைக் வந்து அப்கிரேட் பண்ணும்போது சிசியும் ஒரு பாயிண்டாவே நீங்க எடுத்துப்பீங்க, அப்படிதானே சொல்றீங்க? நான் ஸ்டார்டிங் ஒரு 3 பைக் வந்து எனக்கு தெரியாம தான் நான் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்ஜெட் ஃபேக்டர், வீட்டுல கன்வின்ஸ் பண்ணணும் பெரிய சிசிக்கு, அதுக்கான ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒண்ணு. எடுத்தோடனே எந்த வீட்லயும் போய் ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, சோ அந்த அப்பாச்சி R15 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான், அதுக்காக தான் அந்த மாதிரிதான் சிசி ஏறிக்கிட்டு போச்சே ஒழிய ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா யோசிக்கல நான். அந்த அளவு சிசி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மேல போகணுங்கிறது யோசிக்கலாம். ஆனா
லேட்டர் செகண்ட் பார்ட் ஆஃப் த பைக்ஸ் கலெக்ஷன்ஸ்ல வந்து அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எடுத்தோடனே அடுத்த பைக் வாங்கக்கூடாது, இந்த பைக் யூஸ் பண்ணி இதுல இருக்க ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த பைக் நம்ம வாங்கணும் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு ஹார்லி டேவிட்சனே வந்து ஒரு பிராண்ட் இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு நியூஸ்லயோ வந்து ஒரு ஸ்கூலிங் பண்ணும்போது தான் நினைக்கிறேன், ஸ்கூலிங்கோ காலேஜ் அந்த மிட் ரேஞ்சில் தான் நினைக்கிறேன், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. அது அந்த ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அது எனக்கு ஸ்பீக்கர் மட்டும் ஸ்பீக்கர் போட்டு காமிச்சிரும் ஒய்ஃப். இல்லங்க இது எல்லாருமே இல்ல, இது உண்மையா இருந்தது. இது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நிறைய வீடியோ நானும் பாத்திருக்கேன், ஃபாரின்ல பாத்திருக்கேன், இந்தியால இல்ல. இந்தியா மேபி சென்னை தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஹார்லி டேவிட்சன் கொடுக்குறாங்க, அது வர்த்து வந்து 10 lakhs அப்படின்ற மாதிரி அப்ப அவங்க கிஃப்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அப்பதான் ஹார்லி டேவிட்சன் ஒரு பிராண்ட் இருக்கான்னு கேட்டது எங்க சர்க்கிள்ல. ஆமாடா, நமக்குலாம் தெரியும்னா உங்க அப்பா எக்ஸல் வச்சிருக்காரு, எங்க அப்பா வந்து ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு. ஆனா இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம்ல இப்ப 9th 10th படிக்கும் போது இப்ப வந்து பசங்களை கேட்டீங்கன்னா ஏல இருந்து செட் வரைக்கும் என்ன பிராண்ட் இருக்கோ அது சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல ப்ரோ. அதாவது இன்டர்நெட் சர்ஃப் பண்றத வந்து இன்டர்நெட் இருக்கு, அதே மாதிரி பசங்களும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன வண்டின்னு போய் இப்ப நம்மலாம் வந்து எனக்கெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, எல்எம்எல்னு ஒரு வண்டி இருந்துச்சு, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேரிங் வச்சிருக்கும், அதுல டிஸ்க் இருக்கும். நான் வந்து 8th or 9th 10th சம்திங் அந்த டைம்ல படிக்கும் போது என்ன அந்த வண்டி ஃபேரிங்ல இருக்குன்னு அந்த வண்டியை பக்கத்துல போய் பார்க்கவே பயப்படுவேன் நான். அது வந்து பெரிய வண்டி, ஓனர் பார்த்தா என்ன பண்ணுவாரு, தப்பா எடுத்துப்பாரோ அப்படின்ட்டு தூரக்கவே இருந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, என்ன வண்டியை பக்கத்துல பின்ன பார்த்துட்டு மேல ஏறி உட்காருறது, அண்ணே ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்பி பாக்குறேன், அந்த மாதிரி அந்த அளவு போயிடுச்சு. அந்த அளவு வந்து எல்லாத்துக்கும் வந்து பைக் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. முறுக்கி பாருங்க, முறுக்கி பாருங்க தங்கம். இல்ல அப்பா சொல்லல, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் யூடியூப்ல நானும் போட்டிருக்கேன். அது அவங்களுக்கு ஒரு ஆசை ப்ரோ, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுது, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அது வந்து எனக்கு தப்பா தெரியவே இல்லை. அந்த மாதிரி அவங்க பயங்கரமா அந்த சின்ன பசங்க அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அவங்க கண்ணிலே நமக்கு தெரியும், அது திரும்பி பாக்குறது. இப்பதான் எல்லாரும் வேணுமே முறுக்கி பாடுறான்னு கேக்குறானுங்க, முன்னால வந்து கண்டென்ட்டுக்காக அவங்களே வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டு அதுக்கப்புறம் போடுறானுங்க நிறைய பேர், நானும் பாத்திருக்கேன். ஆனா வந்து நிஜமாவே வந்து ஆசைப்பட்டு கேக்குற பசங்களோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும், அப்படியே அந்த ஷைன் தெரியும் உங்களுக்கு அந்த கண்ணுல, அப்படியே வந்து. ஆமா, நான் இது சவுத் இந்தியா ட்ரிப் ஒரு வாட்டி பண்ணும்போது ப்ரோ, நம்ம திருநெல்வேலி தாண்டி பாபநாசத்தை போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி, அங்கதான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி மட்டும் தான் கடை இருந்துச்சு. சோ தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கா நிப்பாட்ட போது ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்தானுங்க, அப்படியே கும்பல் கூட்டிட்டானுங்க. அவனுக்கு திருவிழா உள்ள இருந்து பிடி மாஸ்டர் வந்துட்டாரு, டேய் விடுங்கடா நான் ஓடுறேன்டா படிச்சு ஓடனா. அந்த அளவு பசங்களுக்கு எல்லாம் அந்த சைட் எல்லாம் இன்ன வரைக்கும் சவுத்துல எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். திருநெல்வேலி டு பாபநாசம் சொல்றீங்களா, அந்த மணிமுத்தார் சைடு அந்த சைடு தானே சொல்றீங்க? மணிமுத்தார் அருமையா இருக்கும் ரோடு, செம்மையா. நான் போன டைம் வந்து மான்சூன் டைம். ஆமா, செம்மையா சரி, ஓகே, டெம்ப்ட் பண்ணாதீங்க, இப்பலாம் எங்களால போக முடியல. வாங்க ப்ரோ, நம்ம கிளப்ல வாங்க, ரைட் போவோம் வாங்க. நாங்க வந்து கிளப்ல இருந்தேன்லாம் இல்ல, ஏதோ சும்மா அப்படியே இருந்தோம். அப்புறம் கிளப்ல வெளில எல்லாம் வரல, அது ஒரு கதை ப்ரோ, அது நம்ம அடுத்த இதுல போவோம்.